லைட்டுங்கிறத பற்றி பேசணும். இந்த லைட்டுங்கிறது ஒளின்னு சொல்கிறோம். இது ஒரு சக்தி. இங்கிலீஷில் இதுக்கு ஃபோர்ஸ் அப்படிங்கிறாங்க. எனர்ஜின்னு கூட சொல்லலாம். ஆனால் என்னவோ அவங்க ஃபோர்ஸுன்னு தான் சொல்கிறாங்க. இந்த பிரபஞ்சத்தில் 4 சக்தி இருக்குது அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. கிராவிட்டி, ஈஎம் ஃபோர்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், மின்காந்த விசை. 3வது அணுக்கரு விசை. இதில் 2 இருக்குது. ஸ்ட்ராங். இதுவரை 4 விசை இருக்கான். நீ என்ன படிக்கிற தங்கா? 11th 7th? சரி, நீங்கள் இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? மறந்துடுச்சு. சரி, இதில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த ஃபோர்ஸ் மட்டும்தான் பார்ப்போம். முதல்ல இந்த ஃபோர்ஸுகளை நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். என்னம்மா? 3லே 2 இருக்குது, வீக் அண்டு ஸ்ட்ராங். இதை 3ன்னு வச்சுக்கோ, இது 4ன்னு வச்சுக்கோ. சயின்டிஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த 4 ஃபோர்ஸுமே ஒரே ஃபோர்ஸ் தான் 4ஆக தெரியுதுங்கிறாங்க. அதை என்ன சொல்லுவோம்? இதை சக்தின்னு சொன்னால் அது எல்லாத்துக்கும் பொதுவான சக்தி இல்லையா? அதுக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? பராசக்தி. பராசக்தி தாய் தானே கொண்டு வணங்குறோம். எல்லாருக்கும் சக்தி தானே பிடிக்குது. சக்தி இல்லையே சிவம் இல்லைங்கிறாங்க. இப்போ சிவம் வெறும் அறிவு தான். சக்தி தான் வேலையை செய்யறது. வேலை செய்கிறதுக்கு ஃபோர்ஸ் இல்லைன்னா சிவனால் அறிவு மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணுறது? எனக்கு அறிவு மட்டும் இருக்குது, எப்படி வீடு கட்டணுன்ட்டு பிளான்லாம் போட்டுட்டேன். ஆனால் எனக்கு சக்தி இல்லையே. அதுக்கு 10 பேர் 100 பேர் எனக்கு வேலை வேணுமே. எனக்கு மரத்தை வெட்டுறதுக்கு ஆள் வேணும், இரும்பை வெட்டுறதுக்கு ஆள் வேணும், செங்கல் எடுக்கிறதுக்கு வேணும். சக்தி தான் ரொம்ப முக்கியம். ஆனால் சக்தி மட்டும் எல்லாத்தையும் செய்துடுமா? அறிவும் வேணும் இல்லை? அதனால் அறிவை சிவன் என்றோம், செயலை சக்தின்னு சொல்கிறோம். அறிவும் செயலும் கூடுனாதான் சிருஷ்டி உண்டாகும். எந்த சிருஷ்டியுமே சமையல் இருந்தாக்கா பொருளெல்லாம் வேணும். அந்த சக்தி எரிசக்தியும் வேணும், அடுப்பு. அறிவுங்கிறது சமையல் பண்ணுற அறிவும் இருந்தால் தானே வரும். ஆமாம், உங்களுக்கு பாட்டு அறிவு இருக்குது, ராகங்கள்லாம் தெரியுது. ஆனால் சக்தி பாடுறதுக்கு வேண்டிய தம் கட்டணும், வாயில் ஃபோர்ஸ் கொண்டாகணும், இந்த குரல் வலையிலேருந்து சப்தங்களை உண்டாக்கணும். இப்போ சக்தியும் தேவைப்படுதில்ல. வெறும் சக்தி மட்டும் கத்தி சத்தம் போடுறவனால பாட முடியுமா? அறிவும் வேணும், பொருளும் வேணும். இப்போ அறிவை சிவன்னு சொல்கிறோம், பொருளை சக்தின்னு சொல்கிறோம். இந்த சக்தி தான் பொருள், பொருள் தான் சக்தி. எப்படி சார் சக்தியை பொருளுங்கிறீங்க? சக்தின்னா ஒரு கண்ணுக்கு தெரியாதது தானே. இப்போ பேட்டரி எடுத்துக்கோ, அதில் ஃபோர்ஸ் இருக்கா? மின்சாரம் என்ற எனர்ஜி இருக்கு இல்லையா? அந்த எனர்ஜியை அந்த செல்லுலேருந்து பிரித்து எடுக்க முடியுமா? கொட்டி எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அது எடுக்கணும்னா ஒரு ஒயர் மூலம் தான் எடுக்கணும். அந்த ஒயரம் ஒரு பொருள் தான், பொருள் வழியாக தான் போகும். அந்த பொருளை போய் இன்னொரு கரண்ட்டு ஏதாவது ஒரு மின்சாரம் பாய்ந்து இருக்கக்கூடிய ஒரு பல்புக்குள்ளே போனால் தான் தெரியும். சக்தியை யாராலும் பார்க்க முடியாது, ஏதாவது பொருளோடு இருந்தால் தான் தெரியும். அப்போ பொருளும் சக்தியும் பிரிக்க முடியாது. அப்போ பொருள்லேருந்து சக்தி எடுக்க முடியுமா? அதுவும் முடியாது. சக்தி இல்லாமல் பொருள் இல்லை. அதனால் சக்தி பொருள்னு 2 சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. அதனால் ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு, பொருள் தான் சக்திங்கிறார்.
சக்தி தான் பொருளுங்கிறார். இப்போ இது பொருளா சக்தியா? நீங்கள் பொருளுங்கிறீங்க, ஆனால் ஐன்ஸ்டைன் இது சக்திங்கிறார். சக்தி திரண்டு பொருளாச்சான். அப்போ இந்த திரண்டதை வந்து பிரித்தோம்னா சக்தி வந்துடும் இல்லையா? அதான் இந்த அணுங்கிற சொல்லக்கூடிய ஒவ்வொரு அணுவிலையும் சக்தி திரண்டுருக்குதா. அந்த அணுவை பிளந்தோம்னா அந்த சக்தி வெளியே வந்துடும். அப்போ அணு இருக்காதங்க. அப்போ அணுங்கிறது எது? அப்போது சக்தி தான். சக்தி தான் பொருளாகுது, பொருள் தான் சக்தி ஆகுது. இப்போ பொருளையும் சக்தியும் சமன்பாடு போட்டிருக்காருல ஐன்ஸ்டீன், அந்த சமன்பாடு தெரியுமா என்னென்னு? யாருக்கா தெரியுமே? உங்களுக்கு தெரியும்? இதுதான் ஃபேமஸ் சமன்பாடு. அது புரியுதோ புரியலோ நிறைய பேர் இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ ஈங்கிறது என்ன? சக்தி. எம்ங்கிறது என்ன? மாஸ். சினிமாவில் மாஸ்ன்றது வேற, இங்கே மாஸ் அப்படிங்கிறது பொருள், நிறை. சக்தி பொருள். சக்தி தான் பொருளுங்கிறார், பொருள் தான் சக்திங்கிறார். இப்போ இது சக்தியான்னு கேட்டோம்னா சக்தின்னு சொல்லலாம், பொருளான்னு கேட்டால் பொருள்னு சொல்லலாம். பொருள்னு பார்த்தா இது இடம் இருக்குது, சக்தின்னு பார்த்தா இடம் கிடையாது. எப்படி சார் ஒரு பொருளுக்கு வந்து 2 குணம் இருக்கும், இதுக்கு வந்து இடம் இல்லைங்கிறீங்க? எப்போ இது சக்தியாக மாறிட்டா? ஒருவேளை இந்த பொருள் நான் சக்தியாக மாற்றினேன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, வாங்க வாங்க இசைக்கல்லூரி மாணவி உட்காருங்க. இந்த சாக் பீஸு ஒரு 5 கிராம் இருக்கு இல்லையா? இந்த 5 கிராம் இதில் இருக்கக்கூடிய சக்தி திரட்சியை நான் பொருளை எனர்ஜியாக மாற்றிட்டேன்னா இது 5 கிராம். அது சக்தியாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னா c² பெருக்கணுமா. இப்படி போட்டோன்னா mc² m இன்ட்டு c². c என்னன்னு முதல்ல தெரியணும் இல்லையா? இது வந்து வெலாசிட்டி ஆஃப் லைட், 300,000 கிலோமீட்டர் செகண்டு. ஒரு செகண்டில் லைட்டு ட்ராவல் பண்ணுற தூரம் 300,000. அவ்வளோ 300,000ன்னா பாருங்கள், பூமியை வந்து 100 முறை சுற்றி வந்துடலாம் ஒரு செகண்டில் லைட்டாக இருந்தாக்கா. அப்போ முருகன் வந்து இந்த பிரபஞ்சத்தை சுற்றி வந்தான்னு சொல்கிறாங்களே, அப்போ லைட்டாக தான் போயிருப்பார் இல்லை? ஆனால் லைட்டாக போனால் கூட லேட் ஆகும். என்ன சூரியன்லேருந்து இங்கே லைட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? 8.3 minutes. குட் 100 மார்க்ஸ். என் ஸ்டூடெண்ட் தான் 100 மார்க் கொடுத்துருவேன். சூரியன்லேருந்து லைட்டு வர்றதுக்கு 8 நிமிஷம் ஆகுது. ஒருவேளை சூரியன் யாராவது மறைச்சிட்டாங்கன்னா 8 நிமிஷம் கழிச்சு தான் நமக்கு தெரியும். அதெல்லாம் பின்னாடி நம்ம வந்து அதிசயத்தெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த லைட்டு பார்க்கும்போது அந்த கதையெல்லாம் நமக்கு வரும். காலங்கள் எப்படி வருது, தேவர்கள் வந்து ஏன் கன்சியூமேட்ட மாட்டேங்கிறாங்க, அவங்க ஏன் வயசே ஆக மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு ஏன் நோய் நொடியே வரமாட்டேங்குது, தேவலோகம் எப்படி இருக்கும், இந்த லைட்டு தெரிஞ்சால் எல்லாம் கற்றுக்கலாம். பொருள் சக்தி ரெண்டும் ஒன்று. இப்போது 4 விதமான சக்தின்னா 4 விதமான பொருள் தானே அர்த்தம். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ நமக்கு இதுக்குள்ளே நம்ம போய் ஆழமாக ஆலோசனை பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சக்தியை மட்டும் நம்ம புரிஞ்சுக்குவோம். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த சக்தியை தான். சரி, இந்த சக்தியெல்லாம் என்னன்னு சுருக்கமாக சொல்லிடுறேன். கிராவிட்டிங்கிற ஒரு சக்தி வெகு தொலைவு செயல்படும். சூரியன், பூமி, நிலா, நட்சத்திரங்கள், அண்டவெளியில் இருக்கக்கூடிய அத்தனையும் பிடிச்சி சுழல வைக்கிறதுக்கு அதுதான் தேவைப்படும். இந்த கிராவிட்டி தான் பூமியை வந்து பிடிச்சி வச்சுருக்குது. இப்போ பூமிக்கும் கிராவிட்டி உண்டு, அது நம்ம புவி ஈர்ப்பு விசைன்னு சொல்கிறோம். சூரியனுக்கும் உண்டு இல்லை? அப்போ சூரியன் பூமி இழுக்குதா? இழுக்கணும் இல்லை? அப்போ பூமியை சூரியன் இழுக்கணும் இல்லை? இப்போ நானும் சூரியன் வைங்க, இவர் பூமின்னு வைங்க, 2 பேருக்கும் இழுப்பு சக்தினாக்கா நம்ம இப்படி உட்காந்துருக்க முடியுமா? டப்புன்னு வந்து ஒட்டிக்கவும் இல்லை. அப்போ ஏன் பூமி வந்து சூரியனில் ஒட்டிக்க மாட்டேங்குது? இப்போ ஈர்ப்பு சக்தி எல்லா பொருளுக்கும் இருக்குதுன்னா அண்டவெளியில் இருக்க அத்தனையும் ஒரே புள்ளியில் வந்து சேர்ந்துடும் இல்லை? அப்படி தானே இருக்கணும். ஆனால் இப்படி இல்லையே. அப்போ எப்படி அந்த பூமி வந்து சூரியனுக்குள்ளே போய் விழாமலும், சூரியன் பூமிக்குள்ளே வந்து மாட்டாமலும், நிலா வந்து பூமி மேலே விழாமலும், எல்லாமே நட்சத்திரத்துக்குள்ளேயே இதில் போய் மாட்டாமலும் எப்படி இருக்குது?
அது தொடர்ந்து இயங்கி கொண்டிருப்பதனால இயக்கத்தை விட்டால் ஒட்டிக்கும். இப்போ என்ன பண்ணுது, நான் ஒரு கயிறில் ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சு தலையில் சுற்றுறேன்னு வைங்க, அந்த பக்கெட்டில் இருக்கிற தண்ணி கீழே கொட்டாது, பக்கெட்டும் கீழே விழாது. இப்போ எனக்கும் பக்கெட்டுக்கு நடுவில் ஒரு கயிறு இருக்குது. அது என்னது, ஈர்ப்பு விசை. நான் என்ன பண்ணுறேன், அந்த பக்கெட்டை என்னை நோக்கி இழுக்கிறேன், அந்த பக்கெட் என்ன பண்ணுது, என்னை விட்டு வெளியே போக பார்க்குது. கயிறு அறுந்துடுச்சுன்னா வெளியே போய்டும். கயிறு இருக்கிற என் கையில் இருக்கும். ஏன் அது கீழே விழமாட்டேங்குது, சோண்டு இருக்கிறதுனால. சோழனா என்ன ஆகும், என் தலையில் தண்ணி கொட்டிடும். அப்போது சூரியனும் பூமியும் ஏன் ஒன்றுக்கு ஒன்று வந்து ஒட்டிக்க மாட்டேங்குது, சோண்டுக்கிட்டு இருக்கிறதுனால. அப்போ யார் சுழட்டி விட்டது முதல்ல, இந்த பூமியை முதல்ல சூரியன் பக்கத்தில் வச்சு இது சுற்றிட்டு வா அப்படின்னு நினச்சது யார்? இப்போ நாம் என்ன பண்ணுறோம், சேட்டலைட்லாம் அனுப்புகிறோம், பூமியை வந்து சுற்ற விடுறோம். இங்கேருந்து ராக்கெட்டில் வந்து பர்பல் பண்ணி அண்டவெளிக்கு அமுச்சு அங்கே போய் பூமியை வந்து இந்த உயரத்தில் 300 கிலோமீட்டருக்கு போன உடனே நம்ம ஒரு சேட்டலைட் அனுப்புகிறோம். யூஸ்வலாக சேட்டலைட்டை வந்து 300 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஒரு சேட்டலைட் குரூப்புங்கிறோம். சிலது 1500 2000 கிலோமீட்டர் இருக்கிறதெல்லாம் ஒரு சேட்டலைட்டுங்கிறோம். சில 36,000 கிலோமீட்டர் ஒன்று இருக்கும். அதுக்கு மேலெலாம் சேட்டலைட் அனுப்புறதில்லை. 36,000 கிலோமீட்டர் மேலே சேட்டலைட் போனோம்னா அது சுற்றி வர்றதுக்கு 24 மணி நேரம் ஆகும். பூமி சுற்றுறதுக்கும் 24 மணி நேரம் ஆகும். அப்போ பூமி சுற்ற அதுவும் அதே மாதிரி சுற்றும் பொழுதுனாகும் அது ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி தெரியும். அப்படி ஒரு சேட்டலைட் இருந்ததுன்னா அது பேர் ஜியோசென்ட்ரிக் சேட்டலைட்னு பேர். அந்த மாதிரி சேட்டலைட் தான் உங்கள் செல்ஃபோனில் ஜிபிஎஸ்லாம் காட்டுது. எங்கே இருக்குது அது, 36,000 கிலோமீட்டருக்கு அப்பால் நம்ம அமுச்சு வச்சுருக்குறோம். இப்போ இங்கேருந்து 36,000 கிலோமீட்டருக்கு தூக்கிட்டு போகணும். அதை அங்கே போயிட்டு அங்கே உதச்சி விடணும். அதை விட்டால் அது பூமியை சுற்ற ஆரம்பிச்சிடும். உதைக்கலைன்னு வைங்க, பூமி கீழே விழுந்துடும், ஃபெயிலர் ஆகிடலாம்ல. இப்போ நூற்றுக்கணக்கான சேட்டலைட்டை எல்லா கண்ட்ரியும் விட்டுருக்குறாங்க 30,000 கிலோமீட்டருக்கு மேலே. அவங்கவுங்க இதுக்கு மேலே அவங்களுக்கு இந்த நம்ம டிவியில் பார்க்குற சிக்னலாம் நமக்கு வரணும் இல்லை. நம்ம இன்றைக்கி செல்ஃபோனில் இருக்கக்கூடிய அத்தனை டேட்டாவும் 30,000 கிலோமீட்டர் போயிட்டு தான் வருது. அப்போ அதுக்கு ஒரு டிலே இருக்கும்ல 36 கிலோமீட்டருக்கு. அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் ஜிபிஎஸ் அட்ஜஸ்ட் பண்ணுது. போயிட்டு வர டைம் வச்சுட்டு ஒரு செகண்டு லேட்டாக வந்ததுன்னா கூட உங்கள் பொசிஷன் இடம் மாறிடும். இப்போ நமக்கு துல்லியமாக 1 மீட்டர் வரைக்கும் கரெக்டாக சொல்ல முடியுது. நம்ம ஜிபிஎஸ் லொக்கேஷன் 1 மீட்டருக்கு துல்லியமாக காட்டுது. இதுக்கு முன்னாடி 1 கிலோமீட்டர் தான் இருந்தது. இப்போல்லாம் டியூன் பண்ணி கரெக்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. எவ்வளோ விஷயங்களை இந்த எனர்ஜி பற்றி தெரிய எனக்கு அதிசயமாக இருக்கும். இருக்குதா? நிறைய கேள்விகள்லாம் வரும், நீங்கள் கேட்கணும், இது எப்படி சார், இது எப்படி சார், எல்லாத்துக்கும் எனக்கு பதில் உண்டு. சரி, கிராவிட்டிங்கிறது ஈர்ப்பு விசை மட்டும்தான், விலகாது. இது இந்த விசைக்கு எதிர் விசை கிடையாது. ஆனால் மின்காந்த விசைக்கு ஈர்ப்பு விசையும் உண்டு, விலக்கு விசையும் உண்டு. ஏன்னா இதில் வந்து 2 விதமான தன்மை இருக்குது, மின்சாரமும் இருக்குது, காந்தமும் இருக்குது. அதனால் மின்காந்தம்னு பேர் வச்சுருக்கிறோம். 3வது வந்து அணுக்கருவில் இருக்கிறது. இதுவும் வந்து அண்டவெளி முழுக்க பரவும், இதுவும் அண்டவெளி முழுக்க பரவும். ஆனால் இந்த 2ம் அணுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும், அதை தாண்டி வெளியே போகாது. அந்த ஃபோர்ஸ் இங்கே யாரும் கண்டுபிடிக்கவே முடியாது. அணுக்குள்ளே நீங்கள் போய் இப்போ நுழைஞ்சி உள்ளே போனீங்கன்னா அந்த ஃபோர்ஸை நீங்கள் பார்க்கலாம். இப்போ பூமியில் இருந்தீங்கன்னாக்கா எலக்ட்ரோ மேக்னட்டிஸை பார்க்கலாம், கிராவிட்டியை நீங்கள் உணரலாம். கிராவிட்டியை உணர்ந்துருக்கிறியாமா நீ? இல்லையா? நீ உட்காந்துட்டு இருக்கிறது கிராவிட்டியால் தான், நான் நடக்கிறதே கிராவிட்டியால் தான். கிராவிட்டி இல்லைன்னு என்ன ஆகும், நம்மளாம் மிதக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம எல்லாம் பத்திரமா வீடு கட்டிக்கிட்டு சுகமாக கார்லலாம் போயிட்டு வர்றது காரணமே பூமியினுடைய ஈர்ப்பு விசை தான். பூமி ஈர்ப்பு விசையிலன்னா எல்லாம் வானத்தில் பறக்க ஆரம்பிச்சிடும். கிராவிட்டியை நம்ம அனுபவிக்கலைன்னு சொல்லாதீங்க, அதை அனுபவிச்சுட்டே தான் இருக்கிறோம். இந்த அணுக்கரு விசையை நம்ம இன்னொரு எதிர்காலத்தில் நம்ம புரிஞ்சுப்போம். இன்றைக்கி நம்ம இந்த மின்காந்த விசையை மட்டும் பார்ப்போம். இன்னொரு 1/2 hour 15 நிமிஷம். ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு பேர். இந்த மின்காந்த விசை ஒரு விசைன்னு நினைக்கிறோம்,
அதில் நிறைய அடங்கியிருக்குது. அது நம்ம ஸ்பெக்ட்ரம்ங்கிறோம். இது மட்டும் இன்றைக்கி அறிமுகப்படுத்துவோம். இது ஒரு கோடு. வயலின் வந்தாச்சு. உட்காருமா. இங்கே ஒரு கோடு. சேர் இருக்கிறாமா? வா உட்காருங்க. இதை மில்லிமீட்டர்னு வச்சுக்கோ. மீட்டர்னு வச்சுக்கோ. இது கிலோமீட்டர் வரைக்கும் போகும். அளவு சொல்கிறேன். அப்போது இதுக்கு இங்கே போனோம்னா என்ன ஆகும்? மில்லிமீட்டருக்கு கீழே போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? மைக்ரோமீட்டர்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நேனோமீட்டர்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஆங்ஸ்ட்ராம்னு சொல்ல போகிறோம். இது ஒரு அளவெல்லாம் இருக்குது. நமக்கு தெரிஞ்சது என்ன? மில்லிமீட்டர் தானே. உங்களுக்கு மில்லிமீட்டர் எவ்வளோன்னு தெரியுமில்ல? நம்ம விரல் ரேகை அளவு தான் இருக்கும். ஒரு ஸ்கேலில் மில்லிமீட்டர் எடுத்துக்கணும். 1 சென்டிமீட்டர் இந்த சாக் பீஸுடைய திக்னஸ் இருக்கிறோம். மில்லிமீட்டர் வந்து ஒரு தலைமுடியினுடைய திக்னஸ்க்கு இருக்கலாம். இப்போ அந்த அளவுக்கு இப்படி ஒரு அளவு வச்சுக்கோ. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? அளவை நான் இங்கே எழுதியிருக்கிறேன். இப்போ ஒளியை பற்றி அளவில் சொல்ல போகிறேன். ஒளிங்கிறது இந்த டியூப் லைட்டு வருது, தீப ஒளியிலேருந்து வருது, மின்மினி பூச்சிலேருந்து வருது, அப்புறம் சூரியன்லேருந்து வருது, எல்இடி பல்புலேருந்து வருது. ஒளி எங்கேருந்து வேணால் வரலாம். அந்த ஒளி அதை அளக்கிறதுக்கு ஒரு அளவுகோல் வச்சுருக்கிறாங்க. அது பேர் அலை நீளம்னு பேர். அலை நீளம். இதை ஒரு குறி போடுவாங்க. இது பேர் லாம்டான்னு பேர். வேணும்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வேவ் லெங்க்த்துன்னு சொல்லுவோம். வேவ் லெங்க்த். வேவ்னு என்ன? அலை. இப்போ அலை போட்டுமா? இது மாதிரி அலையை போடலாம். கடல் அலை, தண்ணியில் இருக்கிற அலையெல்லாம் பார்க்கலாம். இது அலை நீளம்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் இருந்தால் இது பேர் அலை நீளம். இப்போ இன்னொன்று போடுறேன். இதுவும் அலை தான். ஆனால் இது அலை நீளம் எப்படி இருக்குது? இதை விட குறுகலாக இருக்கு இல்லையா? இதனோட அலை நேரம்னா இன்னும் குறுகலாகிடுதில்ல. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சோம்னா நீங்கள் பேசுகிறதெல்லாம் அலையாக வருதில்ல, கோடு கோடாக. அது எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள். சில சமயம் வெறும் கோடாகிடும். உண்மையிலே கோடுன்றது உண்மையிலே நெருக்கமான அலைகள் தான். உதாரணத்துக்காக சொன்னேன். அலையை நீங்கள் இப்படி பார்க்கலாம் இல்லையா? வாங்க. இப்படி போகும்பொழுது நான் இங்கே போட்டிருக்கிற நம்பர்லாம் எதுன்னு கேட்டோம்னா இந்த அலை நீளத்தை தான் போட்டிருக்கிறேன். ஒரு அலைக்கு இந்த தூரம் 1 மில்லிமீட்டராக இருந்ததுன்னா அதை மில்லிமீட்டர் அலைன்னு சொல்கிறோம். 1 மீட்டர் இருந்ததுன்னா 1 மீட்டர்னால் எவ்வளோ பெருசு இருக்கும்? ஒரு அலை இப்படி வந்து இப்படி போச்சுன்னா அது பேர் மில்லிமீட்டர். இந்த மாதிரி அலையை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மின்காந்தத்தில், லைட்டில் பார்த்ததில்லை இல்லையா? அன்றாடம் நம்ம வந்து கேட்குற இந்த டெலிவிஷன் எல்லாமே இந்த அலை தான், மீட்டரில் தான் வருது. ரேடியோ, நீங்கள் பேசுகிற இந்த செல்ஃபோன், இதெல்லாம் இந்த லைட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. கண்ணுக்கு தெரியாது. இதுவும் லைட்டு தான், இதுவும் ஒளி தான். இந்த பல்புலேருந்தும் வருது. ஆனால் அது கண்ணில் படாதனால, கண்ணுக்கு இல்லாதனால இல்லைன்னு சொல்ல முடியாது. இது அந்த ஒளியும் இதுலேருந்து வருது. சில சமயம் இங்கேருந்து வரும்பொழுது செல்ஃபோன் சில சமயம் கிர்ன்னு சவுண்டு கொடுக்கும். சில அந்த மாதிரி நாய்ஸ், அந்த நாய்ஸ் ஃபில்டர் பண்ண வேண்டியது. இந்த ஒளிங்கிற இந்த வெளிச்சத்துலேயே கண்ணுக்கு தெரியாத வெளிச்சம் இருக்குது. அதை வந்து மீட்டர் வேவ்ங்கிறோம். இதெல்லாம் ரேடியோவில் யூஸ் பண்ணுறோம். சரி, மில்லிமீட்டர் வேவ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த மில்லிமீட்டர் வேவ் இது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா
இது இன்ஃப்ராரெட்டுங்கிறோம். இந்த சிவப்பு ஒளியை ஃபேனுக்கு ரிமோட் வச்சுருக்குறோம், டிவிக்கு ரிமோட் வச்சுருக்குறோம். இங்கே உட்காந்துக்கிட்டு அங்கே அதுக்கு ஆன் பண்ணுறோம், இங்கேருந்து ஆஃப் பண்ணுறோம், வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம்? கண்ணுக்கு தெரியாத ஒளி போகுது இல்லையா, நீ கையில் வச்சு மறைச்சிட்டு செய்தால் முடியாது. அதுலேருந்து தெரியுது அது ஒரு ஒளி போகுதுங்க. சரி, உங்கள்கிட்ட இந்த செல்ஃபோனில் ப்ளூடூத் வச்சுருக்கணும் இல்லையா, அந்த ப்ளூடூத்து ஒரு செல்ஃபோனுக்கும் இன்னொரு செல்ஃபோனுக்கும் மைக்ரோஃபோனுக்கு எப்படி பேசுது? இவங்களை வச்சு தான் பேசுகிறாங்க. மில்லிமீட்டரில் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரி, இன்னொரு ஒளி வருது, நேனோமீட்டர், ரொம்ப நெருக்கமான ஒளி. அந்த ஒளி தான் நம்ம லைட்டுன்னு சொல்கிறோம். மீதியெல்லாம் நம்ம லைட்டுன்னு சொல்ல மாட்டோம், ஏன்னா இது கண்ணுக்கு தெரியுது. கண்ணுக்கு தெரிகிற ஒளி இந்த ஒளியிலேயே ரொம்ப கம்மியான இடம் தான். எவ்வளோ? 400லேருந்து இவ்வளோ தான். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய வெளிச்சத்தை தான் நம்ம பார்க்குறோம். 400 நேனோமீட்டர் 700 நேனோமீட்டருக்குள்ளே இருக்கிறது தான். அப்போ 401 402 450 500 550 600 700 வரும் இல்லையா. இந்த நம்பர் மாற மாற கலரும் மாறும். இப்போ 400ல் இருக்கிறதெல்லாம் நமக்கு ப்ளூ கலராக தெரியும். 700 வந்துடுச்சுன்னா சிவப்பாக தெரியும். இப்போ நான் போட்டிருக்கிறதுலேருந்து இந்த லைட் இது மேலே பட்டு இது எல்லாம் தான் உறிஞ்சிக்கிட்டு இந்த 700 நேனோமீட்டர் மட்டும் அனுப்புறதுனால இந்த துணி சிவப்புங்கிறோம். உண்மையிலே இந்த துணிக்கு நிறமே கிடையாது. இதில் சாயம் போட்டிருக்கிறோம், அந்த பொருளுக்கும் நிறம் இருக்குதான்னா இது கிடையாது. உண்மையில் அது சூரிய ஒளியை வாங்கி தான் மற்றதெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு இந்த 700 நேனோமீட்டர் மட்டும் கண்ணுக்கு அனுப்புதுன்னா இது சிவப்புன்னு சொல்கிறீங்க. இப்போ இது சிவப்புன்னு சொன்னால் லைட் இருந்தால் தானே சிவப்பு. இப்போ லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருட்டில் நிற்கணும்னு வைங்க, இப்போ சிவப்பாக இது. அப்போ இந்த துணிக்கு நிறத்தை கொடுக்கறது யார்? சூரியன் தான் கொடுக்குறாரு, டியூப்லைட் தான் கொடுக்குது. ஆச்சரியமாக இருக்குதுல்ல? எந்த பொருளுக்கும் நிறம் கிடையாது. நிறத்தை கொடுக்கறது சூரிய ஒளி தான். அவர் தான் எல்லாத்துக்கும் நமக்கு ஷேப்பெல்லாம் காட்டுறாரு, இந்த நிறம்னு காட்டி கொடுக்குறாரு. சூரிய ஒளியில் இத்தனையும் இருக்குது, ஆனால் நம்ம இதை தான் நம்ம கண்ணுக்கு பயன்படுத்துகிறோம். இங்கே மட்டும்தான் பயன்படுத்துகிறோம், ரொம்ப சின்ன ஏரியா. ஆனால் சூரியனில் வரக்கூடிய பல வெவ்வேறு இடத்துல பயன்படுத்துகிறோம். ரிமோட் கண்ட்ரோலில் பயன்படுத்துகிறோம், ரேடியோவில் பயன்படுத்துகிறோம், டெலிஃபோனில் பண்ணுறோம், சேட்டலைட்டில் பண்ணுறோம், ஜிபிஎஸ்சில் பண்ணுறோம். சரி, இந்த கண்ணுக்கு தெரியாத ஒளி இங்கேயும் இருக்குது, கண்ணுக்கு தெரிகிற ஒளி இங்கேயும் இருக்குது. இந்த 700லேருந்து 1000 வரைக்கும் வச்சுங்களேன், அங்கே இதே லைட்டு ஒன்று இருக்குது, அது கண்ணுக்கு தெரியாது. அதை ஐஆர்ன்னு சொல்கிறோம், இன்ஃப்ராரெட்டுன்னு சொல்கிறோம். நம்மளுடைய மைக்ரோவேவ் ஓவன் இருக்குல்ல, அங்கே இதெல்லாம் உண்டாகுது, கண்ணுக்கு தெரியாது. அதை ஆன் பண்ண உடனே தண்ணி சூடாகுது. அது எப்படி பாத்திரம் சூடாக மட்டும் தண்ணி மட்டும் சூடாகுது? உங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சு நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, பாத்திரம் சூடாகுதா? நீங்கள் யூஸ் பண்ணது இல்லையா? பாத்திரம் சூடாகுதா? ஆகாது, தண்ணி மட்டும் தான் சுடுது. அது எப்படி அது மட்டும் சுட வைக்குது? காரணம் இதுலேருந்து கதிர் போகுது. கதிர்னால் இந்த இஎம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான் ஸ்டவ்லேருந்து போகுது, அந்த ஆசிலேஷன் இருக்குது. இந்த மைக்ரோவேவ் ஓவன்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே ஒரு பாலோ பாயாசமோ ஏதோ ஒரு காஃபி டீயோ தண்ணியோ உள்ளே வச்சுட்டு 30 செகண்ட் கொடுத்த உடனே அது பாயில் ஆகுது. அது எப்படி அது மட்டும் பாயில் ஆகுது? பாத்திரம் சுட மாட்டேங்குது. இதெல்லாம் படிப்படியாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதுதான் அன்றாட வாழ்க்கையில் சயின்ஸு. நம்ம சயின்ஸை தான் யூஸ் பண்ணுறோம், ஆனால் இது எப்படி யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சிக்காமே ஒரு பொருளை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை தான் இந்த கிளாஸில் நம்ம சொல்ல போகிறோம். ஆன்மீகமும் இதில் வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக. இன்னும் இந்த கதை முடியலை. இந்த நேனோ கண்ணுக்கு தெரியாத ஒளி இந்த பக்கமும் இருக்குது, இங்கே அதிகமாக குறுகலாகிட்டே இருக்குது. இந்த மாதிரி இதை விட ரொம்ப குறுகலாக போய்கிட்டே இருக்கும். அப்படி வரும்பொழுது இந்த 400க்கு அதுக்கப்புறம் 260 வரைக்கும் யூவி அப்படின்னு சொல்கிறோம், அல்ட்ரா வயலட். ஏன்னா இந்த ப்ளூ வயலட்டு, வயலட்டுக்கு அப்புறம் இருக்கிறதுனால அல்ட்ரா வயலட்டுங்கிறோம். 700க்கு இது ரெட்டு, இதுக்கு அப்புறம் இருக்கிறதுனால இன்ஃப்ராரெட்டுங்கிறோம். இதை அல்ட்ரா வயலட் யூவி. இதில் நியர் அல்ட்ரா வயலட்டு யூவின்லாம் சொல்கிறாங்க. இந்த யூவி கூட நம்ம பயன்படுத்துகிறோம். இதுக்கு ஒரு பல்பு இருக்குது. டாக்டர் சானிடேஷன் பண்ணுறதுக்கு, ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறதுக்கு,
நாங்கள்லாம் டூல்ஸ் எல்லாம் மைக்ரோபயாலஜியில் ஸ்டெரிலைஸ் பண்ணுறதுக்கு ரூம் வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணணும்னா, ஆப்ரேஷன் தியேட்டர் பண்ணணும்னா ஸ்க்ரப்பிங் பண்ணுவோம். ஆனால் அந்த லைட்டை போட்டு விட்டோம்னா ½ அன் ஹவரில் அந்த ரூம் க்ளீன் ஆகிடும். எந்த வைரஸும் இருக்காது, எந்த பாக்டீரியாவும் இருக்காது, டக்குன்னு கொண்டுடும். நாமளும் உள்ளே இருக்கக்கூடாது. நம்ம உள்ளே இருந்தால் நமக்கு ஆபத்து தான், கேன்சர் உண்டாக்கிடும். இந்த யூவியும் சன்லைட்லேருந்து வருது. ஆனால் கொஞ்சமாக வர்றதுனால தப்பிச்சோம். நிறைய வந்தாலும் ஓசோன் லேயர்னு சொல்கிறல பூமிக்கு மேலே, அங்கே ஃபில்டர் ஆகிடுறதுனால நம்ம சேஃபாக இருக்கிறோம். பூமியில் ஓசோன் லேயர் தான் நம்மளுடைய யூவியை ப்ரொடெக்ட் பண்ணி நம்மளை பாதுகாக்குது. ஓசோன் இல்லைன்னு சொன்னால் நேரடியாக யூவி வந்துடும். எல்லாருக்குமே இந்த ஸ்கின் கேன்சர் வந்துடும். வெளிநாட்டில் சில பேருக்கு ஃபேர்ஸ், அவங்க பாடி ரொம்ப ஃபேராக இருக்கு இல்லையா, சிவப்பாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு கருப்பு நிறம் தான் இந்த யூவியை ஃபில்டர் பண்ணும். நம்மளாம் கொடுத்து வச்சவங்க கருப்பாக இருக்கிறவங்கெல்லாம், சிவப்பாக இருக்கிறவங்க தான் டேமேஜ் ஆகிடுவாங்க. அவங்கள சன்லைட்டில் போனால் அதிகமான ப்ராப்ளம் அவங்களுக்கு தான் வரும், ஸ்கின்னு அஃபெக்ஷன் வரும். பிளாக்காக இருக்கிறவங்களுக்கு வராது. இந்த மெலனின்னு சொல்லக்கூடிய அந்த கருப்பு பொருள் யூவியை ஃபில்டர் பண்ணிடும். அதனால தான் இந்த இந்தியாவில் இருக்கிறவங்களாம் கருப்பாக இருக்கிறாங்க, ஆஃப்ரிக்காவில் இருக்கிறவங்களாம் கருப்பாக இருக்கிறாங்க. அங்கே சன்லைட்டு ரொம்ப டைரெக்டாக விடுறதுனால. வடக்கு போனோம்னு சொன்னால் ஐரோப்பா, ஸ்காண்டினேவியா, இது போன இடத்துலலாம் சன்லைட்டு ஸ்லாண்டிங்கை தான் விடும். யூவி ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து மெலனின் தேவையில்லை. அதனால் அவங்க ஃபேராக இருக்கிறாங்க. ஏன் வெளிநாட்டுக்காரன் ஃபேராக இருக்கிறான், நம்ம கருப்பாக இருக்கிறோன்னா இயற்கையே தேர்வு பண்ணிடுது. நாம் அதுக்கு அது ப்ளீச் பண்ணி சிவப்பாகணும்னு ஆசைப்பட்டோம்னா இயற்கைக்கு மாறாக போகிறோம் இல்லையா. இன்றைக்கி உலகத்தில் அத்தனை பேரும் ஸ்கின்னை வந்து ஃபேராக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க. வெளிநாட்டுக்காரெல்லாம் ஸ்கின்னை வந்து டார்க்காக முயற்சி பண்ணுறான். அவன் வந்து சன் பாத் எடுத்து டேனிங் பண்ணிக்கிறான், அதுக்குன்னு ஒரு க்ரீம் வேறு பூசிக்கிறான். எப்படி மாறி போது பாருங்க. இயற்கையே நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பாதுகாப்பு இந்த யூவிலேருந்து பாதுகாக்கு. இதுக்கு நமக்கு பயன்படுத்துகிற இடம் மெடிக்கல் பர்பஸ்க்கு, ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறதுக்கும். ஃபாரன்சிக்கில் கூட ஒரு பொருள் கண்ணுக்கு தெரியாது, ரத்தம் போன்றதோ அல்லது மனித விந்து போனதோ கண்ணுக்கு தெரியாது. அந்த லைட் அடித்து பார்த்தோம்னா அங்கங்கே திட்டு தெரியும். அவங்க க்ளீன் பண்ணியிருக்கலாம், ரத்தத்தெல்லாம் அந்த தரையில் போட்டு சோப் போட்டு க்ளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் யூவி அடித்து பார்த்தோம்னா தொடச்சி விட்டால் கூட அந்த இடத்துல ரத்தத்தினுடைய கரை பளிச்சுன்னு தெரியும். இப்போல்லாம் நீங்கள் சினிமாலெல்லாம் பார்க்கலாம், அந்த ப்ளூ லைட் எடுத்து பார்க்கும்பொழுது அங்கங்கே வெளிச்சமாக திட்டாக கைரேகைகள், மனிதனுடைய வேர்வை சிந்தின இடம், தலைமுடி இருக்கிற இடம், ரத்தம் இருக்கிற இடம் எல்லாத்தையும் காட்டி கொடுத்துரும். அது யூவி. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஷார்ட் வேவ்ஸ் வரும். இதுக்கும் ரொம்ப குறுகலான அலைநீளம் இருக்கக்கூடியது வரும். அதை வந்து எக்ஸ்ரே அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ்ரே, இந்த எக்ஸ்ரே உடம்பையும் தாண்டி உள்ளே போயிடும். இதை யாரும் தடுக்கவே முடியாது. எக்ஸ்ரேவை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம்? மெடிக்கல் பர்பஸ்க்கு பயன்படுத்துகிறோம். போனை வந்து அது காட்டும், போனை மட்டும் தான் காட்டும், சாஃப்ட் டிஷ்யூவெல்லாம் காட்டாது. அதனால் இந்த குடலெல்லாம் பார்க்கணுன்னு என்ன பண்ணுவாங்க, அதில் போன் இல்லைல்ல, பேரியம்னு ஒரு பொருளை குடிக்க வைப்பாங்க. அது குடலுக்குள்ளே போய் நிரம்பிச்சுன்னா இது எக்ஸ்ட்ரா போய் அதை தடுத்து நிற்கும்போது குடலில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் நம்ம பார்க்கலாம். அது பேரியம் கொடுக்கலன்னா நமக்கு இந்த எக்ஸ்ரே வச்சு ஒரு பயனும் கிடையாது. இதை தெரிஞ்சுக்கணும், சயின்டிஃபிக்காக தெரிஞ்சுக்கிட்டா தான் ஏன் இந்த உலகத்தில் இதெல்லாம் செய்கிறாங்க, எக்ஸ்ரேக்கு முன்னாடி ஏன் குடலை பார்க்குறதுக்கு பேரியம் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போது நமக்கு டிஜிட்டல் முறையில் எக்ஸ்ரேலாம் வந்துருக்குது. ஆகுமெண்டட் எக்ஸ்ரே, ரொம்ப ஃபைன் எக்ஸ்ரே, வீக் எக்ஸ்ரே பயன்படுத்தி ரொம்ப ஷார்ப் இமேஜ் எடுக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். எக்ஸ்ரேக்கு அப்புறம் இன்னும் ஷார்ட் ஒன்று இருக்குது, அது அணுவை விட ரொம்ப சிறுசு. அணு வந்து ஒரு ஆம்ஸ்ட்ராங் இருக்கும். இதுக்கும் கீழே வந்து போயிடுச்சுன்னு சொன்னால் அதை வந்து காமா ரேன்னு சொல்கிறோம். காமா ரேன்னு சொல்கிறோம். ஈயத்தை வந்து எக்ஸ்ரே எல்லாம் தடுக்கும். ஈயத்தில் தான் ட்ரெஸ்ஸை போட்டுக்குவாங்க. எக்ஸ்ரே படுக்கிற அந்த டெக்னீஷியன் ஒரு கோட் போட்டுக்குவார், அது ஈயத்தினால் செய்யப்பட்டது. அந்த காலத்தில் வந்து எக்ஸ்ரே எடுக்கும்போது லெஃப்ட் சைடு இது ரைட் சைடு நமக்கு தெரியாது. இந்த பல்ல இன்னும் எக்ஸ்ரே எடுத்துருக்காங்க வைங்க, டாக்டர் இப்படி திருப்பி வச்சுட்டாரு வைங்க, இந்த பல்லுன்னு நினச்சி இங்கே பிடிங்கிடுவார். அப்போ எக்ஸ்ரேயில் எது ரைட்டு லெஃப்ட்டுன்னு தெரியணும் இல்லை, அதுக்காக வேண்டி RLன்னு வச்சுருப்பாங்க. அது லெட்டில் தான் வைப்பாங்க. லெட்டில் எக்ஸ்ரே போகாது, அதனால் ஆறுங்கிற எழுத்து நல்லா பளிச்சுன்னு தெரியும். இப்போ லெட்டு வந்து எக்ஸ்ரேவை தடை செய்யும். லெட்டுங்கிறது ஈயம், காமாவை தடுப்புறது. 10 அடி அகலத்துக்கு ஈயத்தை செவுறு கட்டினா கூட இந்த வழியாக வந்து அந்த பக்கம் போயிடும். அப்போனா காமா ரேக்கு ரொம்ப சக்தி அதிகம், அது அணுவையும் உடைச்சிடும்.
இப்போ எதுக்கு பயன்படுத்துகிறாங்க காமாரே? அணுவை பழக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. காமாரேவை யூஸ் பண்ணி மியூட்டேஷன் பண்ணலாம். இயற்கையாக அந்த செடிகளுக்கெல்லாம் புது புது ரகத்தை உண்டாக்கணும்னு வைங்க, காமாரேவை தான் பயன்படுத்தும். அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் நீங்கள் போனீங்கன்னா அவங்க வந்து காமா கார்டன் ஒன்று வச்சுருக்கிறாங்க. நெல்லெல்லாம் வச்சுடுவாங்க வரிசையாக, பூவெல்லாம் வச்சு, நெல் பூ இருக்கும், கரும்பு பூ இருக்கும், அல்லது காட்டன் பருத்தி செடியினுடைய பூ இருக்கும். நடுவில் காமா ரே உண்டாக்குற ஒரு பொருளை வச்சுடுவாங்க, கோபால்ட் 16 பேர். அது வச்சிட்டோம்னா அதுலேருந்து காமா ரே வரும். கொஞ்ச நேரத்தில் வச்சுட்டு டக்குன்னு அதை மூடிடுவாங்க, காமா ரேவை மூடிடுவாங்க. அந்த செடியில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின் சொல்கிறோம் இல்லையா, விந்துகள், இதிலெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டு அதனால் புது புது ரகம் உண்டாகும். நிறைய வேஸ்ட்டு தான் ஆகும். ஆனால் சில சமயம் அதிசயமாக புது ரகங்கள்லாம் உண்டாகும். கரும்பில் புது ரகம் உண்டாகும், சோளத்தில் உண்டாகும், நெல்லில் உண்டாகும். நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு சிலதெல்லாம் கிடைக்கும். ஆனால் கிடைக்கும்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. 10 வருஷம் ட்ரை பண்ணோம்னா ஏதாவது ஜாக்பாட் மாதிரி ஒரு நாளைக்கு நல்லதாக கிடைச்சிடுதா. அப்படி இயற்கையாகவே இந்த காமாரேவு மனிதர்கள்கிட்டையும் மிருகங்கிட்டையும் செடி கொடிகள்கிட்டையும் மாற்றங்களை உண்டாக்கிட்டே இருக்குது. புது புது இனங்கள் உண்டாகிறதுக்கு காரணமே இயற்கையிலேயே இந்த சூரியனே மனிதர்களுக்குள்ளே சின்ன மாற்றங்களை ஏற்படுத்துது. நமக்குள்ளே கூட நிறைய மாற்றங்களை இந்த இயற்கை மாற்றி இருக்குது. மனிதன் 15,000 வருஷம் வரைக்கும் முன்னாடி பாலே குடித்ததில்லை. ஏன்னா அந்த ஆடு மாடு வளர்க்கலை. 15,000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் வேட்டையாடி தான் சாப்பிட்டாங்க. அப்புறம்தான் இது மனிதனுக்கு சீர்திருத்தமாகி ஆடு மாடுகளை வளர்க்க ஆரம்பிக்கிறான். நாயை முதல்ல வளர்த்தான், ஓநாயை நாயாக்கினான். இன்றைக்கி நாய் 500 விதமான நாய் இருக்குது. அத்தனைக்கு அம்மா யார்? காட்டு நாய் தான், ஓநாய். அதே மாதிரி காட்டு பசு ஒன்று இருந்திருக்கும். அது இன்றைக்கி எத்தனை பசு? காளை மாடுலையும் அத்தனை காளை மாடுகள் உண்டாகுது. மனிதனாக உண்டாக்கியிருக்கிறான். இயற்கையும் உண்டாகுது. 15,000 வருஷத்துக்கு முன்னாடி பசு மாடுகளெல்லாம் ஜனங்க வளர்க்க ஆரம்பிக்கும்போது பால் அதிகமாக கிடைச்சிது. எந்த உயிரினமும் குழந்தையாக இருக்க வரைக்கும் தான் பால் குடிக்கும். பெருசாக வளர்ந்த பிறகு பால் குடிக்காது. நாய் ஏதாவது பெருசாகிட்டு தாய்கிட்ட போய் பால் குடிக்குதா? அந்த குழந்தை பருவம் மட்டும்தான் குடிக்கும். மனிதனும் நம்ம மிருகம் தானே. அப்போ நாம் குழந்தை மட்டுமா பால் குடிக்கிறோம்? சாகிற வரைக்கும் குடிக்கிறோம். செத்த பிறகும் பால் ஊற்றுறாங்க. அப்போ பால் குடிக்கும்போது இதை ஜீரணம் பண்ணுறதுக்கு என்சைம் வேணும் இல்லையா? அதுக்கு ஒரு என்சைம் வேணும். அது எல்டிஹெச்ம்போ, லோ டென்சிட்டி கொலஸ்ட்ரால் கிடையாது. இது லாக்டேட் டீஹைட்ராஜினேஸ்ன்ற ஒரு என்சைம். இந்த என்சைம் குழந்தையில் இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு வேலை செய்யும். அப்போ தான் ஜீரணம் பண்ணும். அடல்ட் ஆன பிறகு, அதாவது 4.5 வயசு 5 வயசு ஆன பிறகு இந்த என்சைம் ஷட்டவ் ஆகிடும். நமக்கு ஜீரணமே ஆகாது. இன்றைக்கும் கூட சில மனிதர்களுக்கு பால் ஒத்துக்காது. நம்ம குடும்பத்தில் யாருக்காவது ஒரு சில பேருக்கு பால் ஒத்துக்காது. சில பேர் தயிர் ஒத்துக்காது. தயிர்னாலே பயந்துருவாங்க, அலர்ஜின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த ஜீன் இல்லை. நமக்கு எல்லாம் நல்ல காலமாக ஜீன் இருக்குது. எப்படி வந்துச்சு? இயற்கை தான் நமக்கு உண்டாக்கி கொடுத்துருது. எப்படி உண்டாக்கி கொடுத்தது? இந்த மாதிரி சக்தி வாய்ந்த கதிர்களை படுத்துதா சூரியன் தான் உண்டாக்கியிருக்காரு. இந்த சூரியன் மட்டும் இல்லைன்னா இந்த உலகத்தில் பூமியில் உயிரினமே கிடையாது, உயிரினங்கள் மாற்றமும் கிடையாது. இப்போ ஒளியில் நம்ம தெரிஞ்சிக்காத விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி இன்னும் பல விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி தோடு நிறுத்திக்கலாமா? நம்ம கீழே இசைக்கு நம்ம போவோம். இப்போது இவங்களுக்கு எதாவது சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிடலாமா? சரி, நம்ம கீழே போகலாமா?